இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த தோசை வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோசை மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அரைச்ச உடனே சுற்றலாம். வாங்க இது எப்படி ஈஸியா நல்ல ஹெல்த்தியான தோசையா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு பாசிப்பருப்பு வந்து இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறிடணும். அது ஊறுறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் ஆகும். இந்த அளவுக்கு ஊறுறதுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தோசை செய்யும் போது நல்லா தோசை வந்து நல்லா சாஃப்டாவும் இருக்கும். அரைக்கிறதும் நம்ம மிக்சியிலேயே அரைச்சிடலாம். பாருங்க, ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பாசி பருப்புக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சிகப்பு அவுள் எடுக்க போறேன். சப்போஸ் உங்ககிட்ட சிகப்பு அவுள் இல்லை அப்படின்னா நீங்க வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன், 1/4 டம்ளர் அளவுக்கு சிகப்பு அவுள் சேர்க்க போறேன். இதை நல்லா ஊறிடணும். அரைக்க போற நேரத்துக்கு இதை வந்து தண்ணியில போட்டுக்கலாம். பாருங்க, 1/4 டம்ளர் அளவுக்கு சிகப்பு அவுள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம தண்ணியில சும்மா ஒரு அலசிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சிய துருவி வச்சிருக்கேன், நீங்க முழுசாவும் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்ப அவல் பாத்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணியில ஒரு வாட்டி அலசிட்டேன். இப்ப இந்த அவலையும் எடுத்து சேர்த்துடலாம். முன்னாடியே நம்ம போட்டோம்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி போயிடும். இது மேலால எடுத்து போடுங்க, அடியில இருந்து எடுக்க வேண்டாம். எடுத்தோம்னா அடியில ஏதாவது மணல் ஏதாவது இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். லேசா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுல நல்லா ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம், நல்லா வாசனையா இருக்கும். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்குங்க. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இந்த பச்சை பாசி பருப்பு போட்டு நம்ம செய்யறதுனால உங்களுக்கு வந்து வாய்வு தன்மை இல்லாமையும் இருக்கும். அப்புறம் சாதாரணமா தோசை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வேணும் அப்படின்னா இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சிருக்கேன். இந்த வெந்தயத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இந்த பாசி பருப்பு ஊற வைக்கிற நேரத்துக்கு வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பாசி பருப்பையும் எடுத்து இதுலயே சேர்த்துலாம். சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சிடலாம். இது 2 பேட்சா அரைச்சாலும் அரைக்கலாம், இல்லைன்னா ஒரே பேட்ச் உங்க மிக்ஸி பிடிக்கும்னா ஒரே பேட்சா கூட நீங்க போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிங்க. நல்லா கழுவிட்டு தான் இதை ஊற வச்சேன்றதுனால இந்த தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, தோசைக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸா அரைச்சிடணும். நல்லா தண்ணி ஊற்றி தாராளமா இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பக்குவமா நம்ம அரைச்சா போதும். பாருங்க, மீதி இருக்கிறதையும் அரைச்சாச்சு. எல்லாமே அரைச்சு இதுல ஊற்றிடலாம். கொஞ்சம் லேசா இதுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி இதுலயே கலந்துக்கலாம். நல்லா தோசை ஊத்துற பக்குவத்துக்கு ஊத்திக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா ஜீரகம் மட்டும் சேர்த்துக்குங்க. நல்லா ரவா தோசை எல்லாம் சுட்டு சாப்பிட்டோம்னா எப்படி டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். ஏற்கனவே ஜீரகமும் சேர்த்துருக்கோம் அரைக்கிறதுக்கு, முழுசான ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் லேசா போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா தோசை இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. வாங்க இப்ப நம்ம தோசை ஊத்திக்கலாம். ஓரம் பார்த்தீங்கன்னா நல்லா முருகலா எப்படி இருக்குன்ட்டு, தோசை நல்லா முருகலா சூப்பரா இருக்கும். நல்லா தோசைக்கல்ல இருந்து எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பரான தோசை. இதுக்கு வந்து நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் இதுக்கு நல்ல ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். பாருங்க, தோசை நல்ல முருகலா எப்படி வந்திருக்குன்ட்டு. ஓரம்னா தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே வேண்டாம், ஏன்னா இதுல ஜீரகம், மிளகு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்திருக்கோம். அது எல்லாமே தேங்காவும் சேர்த்திருக்கோன்றதுனால இது அப்படியே நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு ஊத்தலாம். அடிக்கிற வெயில்ல இப்ப மாவெல்லாம் புளிச்சு போயிடுது அப்படின்ற கவலையா இருக்க நேரத்துல இந்த மாதிரி நீங்க தோசைய டெய்லி நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு அப்பப்பயே நீங்க ஊத்தி கொடுக்கும் போது நல்ல ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும். மாவு புளிக்காம நல்ல ஒரு அருமையான தோசை சாப்பிட்டோன்ற ஃபீலிங்கும் இருக்கும். நல்லா உடம்ப நல்லா குளிர்மையா வச்சுக்கும். உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்சி சமையல். தேங்க்யூ.